வணக்கங்க. ஐயா தெரியுதுங்களா? எதிர்கட்சி தலைவர் தென்றல் தமிழரசன். என்னப்பா அது வள்ளுவர் வீட்டிலேயே குரல? பத்திரிகை ஆசிரியருக்கு தெரியாத தலைவர்களா? தம்பி, ரொம்ப நாளா நான் உங்க பத்திரிகையோட வாசகன். நாட்டுல நடக்கிற அராஜகங்களையும் ஊழல்களையும் ரொம்ப துணிச்சலா நீங்க தோலுரிச்சு காட்டுறீங்க. நான் 10 மேடை ஏறி பேசுறதும் சரி, உங்களோட ஒரு பக்க தலையங்கமும் சரி, உங்க பேனா அப்படி கூர்மையானது. ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்ல. தனிமரம் தோப்பாகாது, ஊர் கூடி எழுத்தாத்தான் தேரு. நீங்க ஒத்தையாளா இருந்து போராடுறதை விட எங்க இயக்கத்துல சேர்ந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த நாட்டுல மறுமலர்ச்சி உண்டாக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க. ஜனங்க கிட்ட விழிப்புணர்வு வரணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன். நான் ஏதாவது ஒரு இயக்கத்துல சேர்ந்தேன்னா அப்புறம் ஜனங்க என்னையும் ஒரு அரசியல்வாதியை தான் பார்ப்பாங்க. அதோட என் பத்திரிகையும் ஒரு சாராருக்காக நடத்தப்படுற பத்திரிகை மாதிரி ஆயிரும். அதனால நான் இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவும் இருக்க விரும்புறேன். இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா. இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கிற ஜெய்கன் சொல்லவோ இந்த பத்திரிகையில பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்கள பாக்குறதுக்கோ அல்ல. நீ உள்ள போ. இதுல எவனாவது ஒருத்தர் இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன். சரிப்பா. நல்ல வேலை யாரும் இல்ல. எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? யாரும் கவனிக்கல போல இருக்கு. தண்டவாளத்துல போய் தலையை வச்சு படுத்துட்டாரு. டேய் நல்லா பாத்தியா? நான் சொன்னவனுக்கு எவனுமே இல்லையே. ஒரு ஈக்காக கூட இல்ல. வாங்க பாஸ் போலாம். சரி நீங்க போங்க. 5 பாக்கி. பாஸ் என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. அத புடிங்க வெளியேறிடா. வாங்க உட்காரு. வாங்க 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 வாங்க. உட்காருங்க உட்காருங்க. ஜாயிப்பா காந்தி மாதிரியே சட்டை இல்லாம இருக்காரு. நல்லா கால் மேல கால் போட்டு உட்காரு. தாத்தா ஒரு சின்ன வேலை இருக்கு, உள்ள வாங்க. ஏண்டா சட்டை போடலன்னா நீ காந்தியா? அவர் தானே சொன்னாரு. அவ கிறுக்க சொல்லுவா. நீ எப்படி சேர்ல உட்காரலாம்? உட்காரட்ட அவர் அடிப்பாரு. இப்ப நான் அடிப்பேன். இங்க பாருங்க முனியாடி சாவ ஒண்ணுக்கு பத்து. சரி போடா. பாஸ் போடா. அம்மா வணக்கம். வாங்கண்ணே, இப்பதான் வரீங்களா? வணக்கம் ஐயா. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. அவர் உள்ளதானே இருந்தாரு, பாக்கலையா? என்னங்க? இந்தமா நான் ஒன்னதான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்னு? இங்க பாருமா, நம்ம லெவல் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும். மாப்பிள்ளை இருக்கிற சூழ்நிலைக்கு மினிஸ்டர் கிட்ட எல்லாம் போய் மோதுறாரா? ஊருக்குள்ள கசமுசான்னு பேசிக்கிறாங்க. ஒன்ன வேற நான் இந்த மாதிரி பார்க்கணுமா? 50 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அதுல சேர்மன் போஸ்ட் ஏத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார சொல். என்ன யோசிக்கிற? இல்லங்க, அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். என்னங்க கொஞ்சம் இப்படி உட்காருங்க. என்ன விஷயம்? உட்காருங்க சொல்றேன். அண்ணன் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்றாரு. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நில்லுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா? அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்றாரு, நீங்க பாட்டுல போறேன்றீங்க. அண்ணன் இத நான் பேசிக்கிறேமா. நீ போய் காய் போட்டு கொண்டு வா. கொஞ்சம் நிதானமாவே போட்டு வா. மாப்பிள்ளை கொஞ்சம் கிட்ட வர்றீங்களா? பரவாயில்ல அப்படியே சொல்லுங்க. சரி நானே வர்றேன். மாப்பிள்ளை நான் என்ன சொல்றேன்னா, ரகசியம் தானே. பாரதியாரன் நேத்து ராத்திரியே பாண்டிச்சேரிக்கு அனுப்பிச்சிட்டேன், போயிட்டாரு. தாத்தா பாரதியார் நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காரு, போய் பார்த்துட்டு வாங்க. பாரதி புரட்சி புயலே. மாப்பிள்ளை ஆனை மேல ஏறலாம்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனா குடுப்புன கழுத மேய்க்க கூட இல்லையே. கோமணம் கட்டுறதுக்கே உங்களுக்கு வக்கு இல்ல, இதுல நீங்க முண்டாசுக்கு ஆசைப்படலாமா? இங்க பாருங்க, தினம் என் வீட்டுல வந்து எத்தனையோ பிச்சைக்கானுக்கு திருட்டு போறானுங்க. நீங்களும் வீட்டோட வந்து உட்கார்ந்து 3 வேளை கொட்டிங்க. கொட்டிக்கீங்க. இத பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இனிமே எந்த காரணம் கொண்டு என் வீட்டு பக்கம் வர வேண்டாம். தயவு செஞ்சு வெளியே போங்க. உட்காருங்க. எதுக்கு அவர் வெளியே போக சொல்றீங்க? உங்க அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? சொல்லிட்டாரு, நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, உங்களுக்காக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஏற்பாடு பண்றேன், அதுல சேர்மன் போஸ்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாரு. இது என்ன தப்பா? அதேதான். ஆர்த்தி உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது? இல்ல, இது அது வரைக்கும் உங்களை பத்தி தான் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு. மாமா விடுமா. கல்லுனாலும் கணவன், புல்லுனாலும் புருஷன், நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மாப்பிள்ள என் தங்கச்சி கண்கலகாம பாத்துக்குங்க. ஆர்த்தி உங்க அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. போதுங்க, நீங்க அண்ணனுக்கு கொடுத்த மரியாதை. அசையாத, ஒரு அடி அசைஞ்ச உன்னை உயிரோட எரிச்சிடுவேன். தாத்தா வந்தே மாதரம். நீ நடிக்கிற, உதட்டளவுல பேசுற, உள்ளத்துல உணர்ச்சி இருந்தா இப்படி அந்நிய சிலுக்குல குறுக்குவியா? உன்னை விட மாட்டேன். அரியா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான்.
ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? சும்மா இருங்க. அதே மாதிரி உயிர் பிச்சை கொடுக்க தாத்தா. அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல, அந்நிய துணியை ஒழிக்கணும். அதனால தாத்தா இருங்க, உங்களுக்கு துணியை கொடுத்துடும் அவ்வளவுதானே. உங்களுக்கு உயிர் முக்கியமா துணி முக்கியமா? என்னடா சொல்ற? உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கழட்டிருங்க. இந்த சனினே எனக்கு வேண்டாம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். உட்கார். மாரிப்பா, உங்க அப்பா ஒரு ரிக்ஷா தொழிலாளி. எதிர்காலத்தில் நீயும் ரிக்ஷா எடுத்தா நல்லாவா இருக்கும்? ஏழைங்க எல்லாம் படிப்படியா முன்னுக்கு வரண்டா. ஏதோ ஒரு 5ஆம் கிளாஸுக்கு போய் 1 வருஷம் 2 வருஷம் ஃபெயில் ஆவாங்க. நீ 1ஆம் கிளாஸ்லயே 5 வருஷமா உட்கார்ந்தா எப்படிடா? கணக்கு கூர்ந்து கவனிக்கணும். இத பார், 10 இருக்கா? இதுல 5 போகுது. 1 2 3 4 5 போச்சா? மீதி எவ்வளவு? 6. 6 எப்படிடா வரும்? 5 தான்டா. 1 2 3 4 5. நீ என் கை நீட்டி என்ன? 1 2 3 4 5 6. 6 தான். நீ சம்திங் ஸ்பெஷல். உன் விரல் என்ன வேண்டாம், என் விரல் என்ன? இதுல 6 இருக்கா? 6ல வந்து இப்ப 3 போகுது. 1 போச்சு, 2 போச்சு, 3 போச்சு. மீதி எவ்வளவு? நல்லா என் விரல்ல எண்ணி பார்த்து சொல்லு. என்னங்க, கொஞ்சம் உள்ள வாங்களேன். குழந்தைங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறமா, தயவு செய்து தொந்தரவு பண்ண வேண்டாம். மாரிப்பா, 3 போச்சுன்னா மீதி எவ்வளவு? என்னங்க? நல்லா பார்த்து என்னங்க, ஓ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏற்கனவே முட்டை வாங்கிட்டு வந்திருக்கான், கொஞ்சம் பாடம் நடத்தி விட. ப்ளீஸ், ஒரு நிமிஷம் உள்ள வாங்களேன். 1 நிமிஷம் கிடையாது, 1/2 நிமிஷம் கிடையாது. எதா இருந்தாலும் ராத்திரி 9 மணிக்கு மேல பேசிக்கலாம். 6 1 போச்சு, 2 பாப்பா உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும் போல இருக்கு. புரியாம பேசாதீங்க ஆயம்மா. ஏற்கனவே குழந்தைய சரியா படிக்க மாட்டேங்குது, இதுல வேற பாடம் நடத்தும் போது நீங்க வந்து தொந்தரவு பண்றது என்ன அர்த்தம்? இனி டேய் எந்திரிச்சு உட்கார்றா. இனிமே தினம் 8ல இருந்து 9 மணி வரைக்கும் தயவு செஞ்சு வீட்டுல இருக்கிற எல்லாரும் வெளியே போயிருங்க. 10 மணிக்கு மேல வந்தா போதும். இது பாருங்க, நான் ஒன்னும் உங்களுக்கு கேபரே டான்ஸ் ஆடுறதுக்காக கூப்பிடல. டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் நான் கர்ப்பமா இருக்கிறதா சொன்னாங்க. என்ன மன்னிச்சிரு ஆர்த்தி. ப்ளீஸ் ப்ளீஸ், வேணா என்ன 2 அடி அடிச்சிரு. இவ்வளவு சந்தோஷமான நேரத்துல அழாதம்மா. டாக்டர் என்ன சொன்னாரு? கர்ப்பம்னு சொன்னாரா? என்ன பாக்குறேன். இப்ப என்ன தெரியும்? ஒரு சின்ன அசைவு நெளிவேதான் தெரியுதான்னு பாக்குறேன். என்ன இங்க வேடிக்கை? போங்க போய் கணக்கு போடுங்க. அப்பப்ப 1 2 3ன்னு விரல் காமிச்சிட்டே இருப்பீங்களே, மொத்தம் எவ்வளவு பாக்கி ஞாபகம் இருக்கா? கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு, அதனால எல்லாம் மறந்து போச்சு. காது கேட்கறதுக்கு மிஷின். உங்ககிட்ட காசு கொடுத்தா சீட்டாடி விட்டுருவீங்கன்னு சொல்லி 6 மாசமா உங்களோட சம்பள பணத்தை புடிச்சு வச்சு அதுல வாங்கினது. மீதி காசு உங்க சம்சாரத்திட்ட கொடுத்துட்டேன். என்ன நான் சொல்றதெல்லாம் கேக்குதா? ஏங்க, அதான் உங்க மொத்த பாக்கி தீர்த்துட்டல, அப்புறம் இது என்ன கணக்கு? 5 பசங்களை பெற்றிருக்கேன், 10 வருஷமா செவிலா இருக்கேன். இதுவரைக்கும் ஒரு புள்ளியா அக்கறை எடுத்துக்கலீங்க. உண்மையிலேயே ஆசிரியரே, நீங்க தான் ஆசிரியரே, நீங்க தான். பரவாயில்ல, போய் வேலையை பாருங்க. எங்க உங்க ஹஸ்பண்ட் வரல? என்னாலே வரேன்னாரு, இன்னும் வரல. நோ நோ, திஸ் இஸ் டூ பேட். இது ஆபரேஷன் பண்ண வேண்டிய கேஸ். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும்னு எத்தனை தடவை சொன்னேன். ஒவ்வொரு வாட்டி இப்படி சாக்கு சொல்றீங்களே. அப்படி என்ன அவர் பிஸியா வேலை பாக்குறாரு? எங்க சூரியன் சார், இது கார்பரேஷன் சிட்டி. கம்ப்ளைண்ட் பண்ணா வந்து கிளைம் பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு ஏன் இந்த வேலை? 15 நாளா எவ்வளவு பெட்டிஷன் போடணுமோ போட்டாச்சு. நானே நேர்ல போய் 3 தடவை கம்ப்ளைண்டும் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனா அவன் கவனிக்கிற மாதிரியே தெரியல. இந்த ஏரியாவுல எத்தனை கர்ப்பஸ்திரீ பொம்பளைங்க இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க இருக்காங்க. இப்பவே பாதி பேருக்கு மேல மலேரியா டைபாய்டு காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க. இன்னும் அவன் வந்து கவனிப்பா நினைச்சிருந்தோம்னா மொத்த பேர் போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்க வேண்டியதான். சரிங்க, 20 நாளா தண்ணி தேங்கி கிடக்குதுங்களா, இதுல கைய வைக்கிறீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி நினைச்சிருந்தோம்னா அப்புறம் பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு வேண்டாம். பொது சேவைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரத்தத்துல ஒரு லட்சியமா இருக்கணும். அவங்களுக்கு கொண்டாட்டி போலதான் முக்கியம் நினைச்சிருந்தோம்னா அப்புறம் நாட்டை யாரு கவனிக்கிறதுன்னு வேண்டாம்.
என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன காசு பணம் இல்லையா, கார் பங்களா இல்லையா? எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இந்த புருஷன் தான் முக்கியம் வந்த. அந்த புருஷனுக்கு நீ முக்கியம் எல்லாம் போயிட்டிய. வேற ஒரு பொண்ணா இருந்தா என்னைக்கோ உதறி தள்ளிட்டு வந்திருப்பா. நீ காட்டி இவ்வளவு பொறுமையா இருந்த. புறப்படுமா? ஆர்த்தி, ஒரே ஒரு வார்த்தை. அன்னைக்கு கல்யாணம் பண்ணல ஒரு சாதாரண ஏழை பொண்ணு மாதிரி வாழ்ந்து காட்டுறேன்னு சொன்னேன். ஒரு சாதாரண ஏழை பொண்ணு இவ்வளவு வேகமா அண்ணனுக்கு போன் பண்ணி கார் கொண்டு வர சொல்லி வீட்டை விட்டு கிளம்பலாம்னு யோசிச்சுப்பார். ரொம்ப நன்றி ஆர்த்தி. நாளையில இருந்து நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன். குழந்தை பிறக்க வரைக்கும் வீட்டுல உங்க கூடயே இருக்கிறேன். உலகமே தலைகீழ மாறப்போகுது. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். வான் கலந்த மாணிக்க வாசக, நீ தேன் கலந்த வாசகத்தை நான் உண்ணும் போது ஊனுருகி உடல் உருகி உயிர் உருகி என்றாலும் உருகி சிவனே என நான் இருக்கும் போது நானும் கொஞ்ச நேரம் உருகிறேன். வேஷ்டியை கட்டிக்கிட்டு பொட்டாட்டம் உட்கார்ந்துருக்கத பார்த்தா வெளியில எங்கேயும் போக மாட்டார் போல இருக்கு. ஏன்பா ஞானம், இன்னைக்கு வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரகம், வீட்டுக்கு ஒரு இளைஞர் தேவைன்னு பேப்பர்ல படிச்சனே, நீ போல? அட போப்பா, என் பேர வரான்னு ராஜாஜி கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. நீ அங்க போ, தேச பிரச்சனை. தாத்தா, தேசம்தான் முக்கியம். இருந்தாலும் தாய்க்குள்ள மூஞ்சி தூக்கிதே. பாரு ஞானம், நீ பிறக்கும் போதே நான் உன்னை இந்த நாட்டுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன். நீ உனக்கே சொந்தமல்ல, இந்த தேசத்தின் சொத்து. அழகா அந்த ஷெல்ஃப்ல சிறப்பு இருக்கணுங்களா? ஏமா இது ஆய்போச்சு போல இருக்க, நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? இல்ல பரவாயில்ல, நீங்க சமையல கவனிங்க. நீ இருமிட்டே இருக்கிறியம்மா. சாயந்தரம் வாங்கிக்கலாம். எழுங்க, பொண்டாட்டி வைக்கிறது கெட்டு போட்டும், அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. ஆனா இந்த பைத்தியம் சொல்றது உங்களுக்கு வேத வாக்கு, அப்படிதானே? ஆர்த்தி, 3 நாளா இருமிட்டு இருக்க. அந்த சிறப்பு குடிச்சியே நின்னதா? நான் கடைக்கு போய் சுக்கு மிளகு திப்பிலி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கசாயம் வச்சு கொடுக்குறேன். 1 மணி நேரத்துல நிக்கதா இல்லையா பாரு. இத பாருங்க, புறப்படுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு இந்த நொண்டி சாக்கலாம்? எப்படியாவது போய் சொல்லுங்க. It's all my fate. I can never come out of this hell. After I'm born to suffer. I may destroy my deserve it. I deserve it. மாப்பிள, பாப்பா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்னா, பொல்லாத நேரம் வந்தா புடலங்கா கூட பாம்பாயிரும்னு சொல்லுது. கிடையாது, நல்ல நேரம் வந்தா நல்ல பாம்பும் கழுத்துக்கு மாலை ஆயிடும். ஜெயஹிந்த். இத பாரு, நான் நேரா கடைக்கு தான் போவேன். அங்கிருந்து நேரா வீட்டுக்கு தான் வருவேன். ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று காலை சென்னை ராயபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசினர் நடுநிலை பள்ளி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், ஆசிரியைகள் மாண்டனர். இடிந்து விழுந்த இப்பள்ளி கட்டிடம் நிதியமைச்சரின் 10 அம்ச திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் 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 எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எப்படியோ இருந்த நான் இன்று இப்படி உங்கள் முன் உயர்ந்து நிற்கிறேன் என்றால் அதற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் அரவணைப்புமே காரணம் காரணம் காரணம். நான் உங்களை நேசிக்கவில்லை, சுவாசிக்கிறேன். தமிழர்களே, சுவாசிக்கை. கொலகாரா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கொஞ்சம் கூட ஈவிரக்கு இல்லாம பச்சை குழந்தைகளை கொண்டுட்டு உனக்கெல்லாம் என்னையா பிறந்தநாள் விழா வேண்டி கிடக்கு? அந்த ஆள் சுவாசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு பேசுனதும் ஆனந்தமா கை தட்டினீங்களே. பள்ளி கட்டடம் இடிஞ்சு 500 குழந்தை செத்தது காரணமே இந்த ஆள் தான். ஆமா, இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மளிகை கடையிலையும் விசாரிச்சுட்டேன். நம்ம ஆசிரியர் மட்டும் இல்ல, சுக்கு மிளகு திப்பிலி வாங்க இன்னைக்கு யாருமே வரலையா. அந்த ஆள் இனிமே திருந்தவே மாட்டார். என்னமா பொண்டாட்டி சாக கிடந்தாலும் அந்த ஆளுக்கு பொது சேவை தான் முக்கியம். எவனாவ? அயோக்கிய ராஸ்கல். பாப்பா, பாப்பா. போலீஸ் என்ன வேடிக்கை பாருங்க. அந்த பள்ளி 4 தட்டு தட்டி அவனை வேலை ஏத்துங்க. டேய், ஞாபகம் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. இதாண்டா சாக்கு, கூட்டத்தை 2 சோடா பாட்டில் வீசிடுவான். ஆமா, படி அவன் மேல வரட்டும். இன்ஸ்பெக்டர், இது அராஜகம். தப்பு பண்ண அந்த ஆளை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன பண்றோம் கலடா? அதை ஏன் கேக்குறீங்க? அந்த ஞானப்பட ஆசிரியர் ஞானசூரியன் இருக்காரு, வழக்கம் போல மறியல் போராட்டம் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பக்கம் ஒரே கலாட்டா, அப்படி போகாதீங்க. அவனுக்கு இதே வேலையா போச்சு. இத பாருங்க பாட்டியம்மா,
சீஃப் டாக்டர் இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அவங்க வீட்டுக்காரர் கையெழுத்து வேணும். வந்திருக்காரா? வரலன்னா எப்படிமா? அவர் கையெழுத்து இல்லாம ஆபரேஷன் பண்ண முடியாது. யாராவது அனுப்பிச்சு சீக்கிரமா கூட்ட சொல்லுங்க. வீட்டுக்கு வரல, எங்க போயிருக்காருன்னே தெரியல. அன்னைக்கு நான் தான் ஆயம்மா, நான் கையெழுத்து போடுறதுமா?